Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பூர் மாவட்டத்தில் இரவில் விடிய விடிய கனமழை பெய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குறிப்பாக திருப்பூர் வடக்கு பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ஒரே இரவில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக இருக்கும் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கோவையிலும் 7 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்யும் என முன்னதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. குறிப்பாக 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரைக்கும் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரே இரவில் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது. தெற்கு பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் இரவிலிருந்தே விடிய விடிய கனமழை பெய்ததன் காரணமாக அங்கு ஒரே இரவில் வடக்கு பகுதியில் 15 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியிருக்கிறது. கோவையிலும் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய தண்ணீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், திருப்பூர் வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் ஒரே இரவுல அதிக அளவிலான மழை பதிவாகி இருக்கிறது. என்ன விவரம் சுதீஷ்? நேற்று மதியத்திற்கு பிற்பகலுக்கு மேல் கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாநகர மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை விட்டு பெய்து கொண்டிருந்தது. நிலையில் நேற்று மாலைக்கு பிறகு தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. இதன் அடிப்படையில் தான் திருப்பூரில் ஒரு சில பகுதிகளில் 15 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மாநகர பகுதிகளான கொங்கு மெயின் சாலை, பெத்திசெட்டிபுரம், அறிவொளி நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு 15 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நீரானது வீடுகளுக்குள்ளும் புகுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மழைநீர் வீடுகளுக்குள் தேங்கி இருப்பதால் அந்த பகுதி மக்கள் வீட்டில் வசிக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் புகுந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 15 சென்டிமீட்டருக்கும் மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில பகுதிகளில் இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து நேற்று மாலை முதல் மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் மாலைக்கு மேலும் அதிக அளவு கனமழையாக பெய்தது. விமான நிலைய பகுதிகளில் 7.8 சென்டிமீட்டர் என்கின்ற அளவுக்கு அந்த மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இதற்கிடையே தற்போது திருப்பூர் மாநகர பகுதிகளில் தண்ணீர் புகுந்திருப்பதால் பல லட்சம் மதிப்பிலான அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. தகவல் அறிந்த மாநகராட்சி ஊழியர்கள் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை மாநகரிலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை முதலே மாநகர பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்தது. வேலை விட்டு திரும்பி செல்லக்கூடிய அதிகமான வாகனங்கள் நேற்று மாலைக்கு மேல் இருந்ததால் மாநகர பகுதிகளின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருந்தது. ஒரே இரவுல அதிக அளவிலான மழை பதிவாகி இருப்பதால் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் மக்களும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுதீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.